கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு நன்றி உண்டாவதாக. We like to greet you in the name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, ஆண்டவர் மீண்டும் இந்த புதிய மாதத்தை ஜூலை மாதம் 5ஆம் தேதி முதல் வாரத்தில் உங்களை சந்திப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். வாரங்கள் நாம் வேதத்தை 100ஆம் சங்கீதத்தை வாசிக்க கேட்கலாம். Psalms 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. வாருங்கள், நாம் கண்களை மூடி தலை சாய்த்து ஜெபிக்கலாம். Let's pray. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்றைக்கும் உள்ளது. உம்முடைய உண்மை எங்களை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி. கர்த்தாவே, இந்த காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதம் ஜூலை மாதம் முதல் வாரத்துக்காக நன்றி தகப்பனே. கடந்த வாரங்கள் கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்த தெய்வம். இந்த புதிய மாதத்திலும் எங்களோடு கூட கடந்து வந்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவ பிரகாரங்களிலே இப்படி சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, நீர் எங்கள் தேவன், நீர் எங்களுடைய கர்த்தர், நீர் எங்களுடைய ராஜா என்று அறிக்கை செய்து உடைய பாதத்திலே நாங்கள் தாழ்த்தி எங்களை ஒப்புவிடுகிறோம். எங்கள் ஒவ்வொருடைய பாவ தோஷத்தையும் மன்னித்து கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடுவோம் நாம் தேவனை. இந்த ஆரம்ப பாடலை நாம் சேர்ந்து சபையார் நாம் சேர்ந்து பாடலாம். சந்தோஷமாக கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை நாம் துதிப்போமாக. பாடுவோம் நம் தேவனே, பொது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனே, பொது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வவல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வவல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். பாடுவோம் தேவனே, புது பாடு பாடியே. பாடுவோம் தேவனே, புது பாடு பாடியே. சகல ஜனமே கை கொட்டி கத்தனை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேகதாளங்கள் முழங்கி துதித்திடுவோம். சகல ஜனமே கை கொட்டி கத்தனை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேகதாளங்கள் முழங்கி துதித்திடுவோம். தாழ்விடமை நினைத்தாரே, நீ சொல்லியே அழைத்தாரே. தாழ்விடமை நினைத்தாரே, நீ சொல்லியே அழைத்தாரே. பாடுவோம் தேவனே, புது பாட
புது பாடல் பாடியே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. காலை நாளும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. காலை நாளும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. பாடுவோம் தேவனே புது பாடல் பாடியே. பாடுவோம் தேவனே புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வவல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வவல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். பாடுவோம் தேவனே புது பாடல் பாடியே. பாடுவோம் தேவனே புது பாடல் பாடியே. சங்கீதம் 47 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமா சத்தமாய் ஆர்ப்பரிங்கள் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து நாமத்திலும் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு வாழ்த்து வர வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த துதி ஆராதனையில் கூட நம்ம கலந்து கொள்ளும்போது கூட கர்த்தர் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவனை உயர்த்துகிற தேவன், போற்றுவோம், நாமத்தை உயர்த்துவோம், கர்த்தரை ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் படுத்த வெற்றி நாள் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தலாம். உற்சாகமாக பாடுவோம், அவரை நாம் துதிப்போம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், ஆக்கரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்கரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், ஆக்கரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்கரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக
பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பாடி செல்வோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பாடி செல்வேன். படைத்த வெற்றி நாளிது, இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருளாவே உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவே உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவராலய எனக்குள்ளே இயேசு. நானவராலய எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின் நான் சென்று திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நிரக்கம் மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காதே. வேதனை நிரக்கம் மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காதே. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின் நான் சென்று திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின் நான் சென்று திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமின் பின்னால். சிலுவை முன்னால் உலகமின் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் பெறுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் பெறுதலையே. இயேசுவின் பின் நான் சென்று திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமாண்டவரே, நீ சிந்திய ரத்தத்தினாலே நாங்கள் விடுதலை அடைகிறோம் அப்பா. நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே, நாங்கள் அப்படி கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோமே. நீ அதிசயங்களை செய்த கர்த்தர், இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீ அதிசயங்கள் செய்வதற்கு நீ தயாராக இருக்கிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நாமத்தை போற்றுகிறோம். நீ சிறந்த தெய்வம், நீ ஆராதனை செய்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம்.
நாமத்தை போடுகிறோம் ஆண்டவரே. உண்மைப்படி நாம் பாடுவோம். ஆராதனை இயேசுவுக்கே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும்படியே நடப்பேன் என்று சொல்லி உண்மைப்பட்டு நாம் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த 6 மாதங்களை கடக்க செய்தவர் நம்மை தொடர்ந்து இந்த வருகிற 6 மாதங்களும் கூட அவர் கடக்க செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்கள் செய்ய நாம் இடம் கொள்ளும் போது அவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து அற்புதம் செய்யவர். காற்றையும் கடலையும் அதற்கின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். அவர் சொல்லும்போது நாம் கேட்போம். அவரை நாம் நாடுவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் வேதி நாம் பாடுவோமா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்லை கவர. காற்று கடலில் வளர்த்திய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கேது கவர. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே.
என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியே நடப்பேன், உம் பாதங்களை பிடிப்பேன், என் அன்பு இயேசு. ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. மகிமையும் செலுத்துகிறோம், உமக்கு எல்லா துதியும் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, நீங்கள் வாழ்க்கையை அற்புதம் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். உண்மையோடு ஆராதிக்கும் போது கூட நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர், எங்களை உயர்த்துகிறவர் என்று சொல்லி அப்பா நமக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொருமான ஆண்டவரை நாங்கள் தாழ்த்துகிறோம், உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா நீ பெரியவர், நீ வளவில் இருந்தவர், உண்மை ஆராதிப்பதில்லை யோக பாக்கியம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை தொழுகிறோம். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உமது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தெய்வத்தை நாம் ஆராதித்தோம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்தோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் மத்தியிலே அவர் ஜீவிக்கிறவர். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய தேவன் அவர் உயிருள்ளவராக இருக்கிறபடினாலே நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். Let us pray. Let us look to God in prayer. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய தெய்வம், நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட எங்களுக்கு வந்த எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ அழுத்தங்கள், எத்தனையோ விதங்களில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் எங்களை தொடர்ந்து சுமந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பண கஷ்டம் இருந்திருக்கிறது, வியாதி ஒரு பக்கம் ஆண்டவரே எங்களை கஷ்டப்படுத்தினது, குடும்பத்தில் ஆண்டவரே சில அழுத்தங்கள் மூலமாக ஆண்டவரே நாங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒருவேளை நாங்கள் இழந்திருந்தாலும் கூட இந்த நாட்களிலும் கூட ஆண்டவராகிய தேவன் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற வேளையிலே நீர் எங்களுக்கு விடுதலை தருகிற தேவன், நீர் எங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிற கடவுளாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவராகிய தேவன் நீர் எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆறுதலின் தேவனாக எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயராக உதவியாளராக இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. எங்கள் குடும்பத்திற்காக நன்றி, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக தேவைகள் மத்தியிலும் கூட நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் சந்திப்பார் என்ற உறுதியோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இதோ இந்த வேளையிலும் கூட விசேஷமாக கர்த்தாவே நாங்கள் சபையார் ஒவ்வொருடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளிலிருந்து வாலிபர்களிலிருந்து பெரியவரை ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள், குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று வேதம் சொல்வதற்காக உமக்கு நன்றி. அநேக சமயங்களிலே கர்த்தாவே நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவரே பதில் தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இன்னும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு இன்னும் ஆண்டவரை பதில் வராது இருந்தாலும் கூட
ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் தேவ சித்தத்தின்படி எங்களுக்கு பதில் தருவீர் என்று அறிந்து நாங்கள் உமக்கு நன்றியோடு நாங்கள் சோதரித்து காத்திருக்கிறோம் ஐயா. காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவ்விதமாக ஒவ்வொரு நாளும் உடைய பலம், உம்முடைய சுகம், உம்முடைய ஆரோக்கியம் எங்களை ஆற்றி பலப்படுத்தி நடத்தி வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை கட்ட சந்தியும். எந்த தேவையா இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் நீங்க சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில நாங்கள் கடந்து போகும் பொழுது எங்களுடைய விசுவாசத்திற்கும் எங்களுடைய பக்திக்கும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு இருதயத்தினுடைய சிந்தையிலிருந்து கூட அநேக சமயங்களில் அழுத்தங்கள் வரும் பொழுது நாங்கள் சோர்ந்து போய் உண்டு ராஜா. எங்கள் சோர்வெல்லாம் கட்ட நீர் ஆற்றி நீக்கி பலப்படுத்தி தொடர்ந்து ஆண்டவர் உமக்காக பிரகாசிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்களை சோர்வு அப்படியே அமர்த்து இருக்கலாம் அப்பா, பலவீனங்களை எங்களை அப்படியே முடங்கடித்து வைத்திருக்கலாம். ஆனால் எங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும்பொழுது நாங்கள் பலனடைவோம் என்று வேதம் சொல்கிறபடினாலே இப்படி ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புருஷர்களை பலப்படுத்துங்க, மனைவிமார்களை பலப்படுத்துங்க, வாலிப பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தேவனாகிய கட்ட தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை இந்த மாதத்திலே கர்த்தாவே செகண்டரி ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் ஆண்டவரை ஆரம்பிக்கப்பட்டு விட்டதுக்காக நமக்கு நன்றி. வருகிற நாட்களிலே எங்களுடைய பிள்ளைகள் ஆரம்ப வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை பள்ளிக்கு செல்வார்கள் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய தேவன் அவர்களுடைய வகுப்பிலே போகும் பொழுது கூட தேவனாகிய கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எல்லா வாதைகளுக்கும் நோய்களுக்கும் தேவன் விளக்கி பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 4 மாதம் பள்ளிக்கு செல்லாமல் இப்பொழுது போகிற வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு புதிய ஆண்டவரை அனுபவமாக இருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஜெபித்து ஆண்டவரை பள்ளிக்கு அனுப்புவதற்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் பெற்றோர்களுக்கும் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு டீச்சர்ஸ்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிரைமரி டீச்சர்ஸ்ல இருக்கிற நம்ம சபையிலும் கூட இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்க பள்ளியா இருக்கலாம், அல்லது பிரைவேட் ஸ்கூல்ல படித்து கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், யாராயினும் எங்கள் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரையுடைய கரம் ஒவ்வொரு ஆண்டவரே மாணவர்கள் மேல் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்ற வகுப்பு ஆசிரியர்களுக்காக ஆண்டவரே HMக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹெட் மிஸ்ட்ரஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக, பள்ளியில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் நீ பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆண்டவரே சபையார் ஒன்றாக கூடி வருவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய தமிழ் வருடாந்திர மாநாடு அவர்கள் அனுப்பி வைத்த ஆண்டவரே இந்த கட்டுப்பாடுகளுடைய கண்டிஷன்ஸ், SOPன்னு சொல்லப்படுகிற ஆண்டவரே நிபந்தனைகளை எங்கள் ஆண்டவராகிய தேவன் வருகிற நாட்களில் ஜனங்களுக்கு அறிவிக்கும் பொழுது அதை அறிந்து புரிந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை, தொடர்ந்து இந்த நாளிலும் கூட எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா தலைவர்மார்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தலைமைத்துவத்தில் இருக்கிற, அரசாங்கத்தில் இருக்கிற, தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல ஞானம் கொடுங்க ஆண்டவரே. தேசத்தையும் மக்களையும் நடத்துவதற்கு சிறப்பான கிருபைகளை தேவன் கூட்டி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வருகிற நாட்களிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே தொடர்ந்து தெய்வ வழிநடத்தலும் தெய்வ சித்தம் நிறைவேற ஒப்புடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட விசேஷமாக இந்த நாளுடைய செய்திக்காக ஜெபிக்கிறோம். தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமகிம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுகிறதைப் போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று ஆகத்தை இன்று எங்களுக்கு தான். எங்கள் போதுமாய் குற்ற செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறதைப் போல எங்களை குற்றங்களை எங்களுக்குள் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்காமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, நாம் பக்தருடன் பாடுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். தருணத்திலே நாம் ஆண்டவருக்கு என்று நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகத்தை நாம் கர்த்தருக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் செலுத்துவோம். அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரமசபை மொத்தம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன், அன்பாளனை துமாருள் மாதின், அன்பாளனை துமாருள் மாதின், இன்பம் நுகர்ந்திரை பாடுவோர் போல நான் பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்த குலம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன், அன்பு அணியாதலோ அவ்வண்ணமே அன்பரின் இன்பர்களோ, அன்பு அணியாதலோ அவ்வண்ணமே அன்பரின் இன்பர்களோ, பொன்னடி பூமணி பூத்துயிர் பெற்றதாம், பொன்மணி பூமணி பூத்துயிர் பெற்றதாம், என்னுடன் தங்குவாய் என்னுளின் காலமாய் பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்த குலம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன், இகமும் பரமும் ஒன்றே இவடியாக்கே அகமும் ஆண்டவர் நடியே, இகமும் பரமும் ஒன்றே இவடியாக்கே அகமும் ஆண்டவர் நடியே, சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், இகழில் அரசகரின் பாதமே பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்த குலம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன், தாயின் தயவுடையார் தமியனின் செய்யன் கண்மூடுகையில், தாயின் தயவுடையார் தமியனின் செய்யன் கண்மூடுகையில், பாயோலி பசும் பொன்னை பக்தர் சிந்தாமணி, பாயோலி பசும் பொன்னை பக்தர் சிந்தாமணி, தூயா திரோல் பாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்த குலம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன்
எழுந்து நிற்போம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதம் 122. Bible text for today is taken from Psalms 1 to 222. Shall we all rise? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பாகம் சங்கீதம் 122 அதிகாரம். சங்கீதம் 122 அதிகாரம். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். வசனம் 1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினை பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை சோஸ்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். இதுவே தேவனுடைய வசனம். ஆமென். The scripture reading for today is taken from Psalms 122 verses 1 till 9. Psalms 122 verses 1 till 9. I rejoice with those who say to me, let us go to the house of the Lord. Our feet are standing in your gates, Jerusalem. Jerusalem is built like a city that is closely compacted together. That is where the tribes go up, the tribes of the Lord, to praise the name of the Lord, according to the statute given to Israel. There stand the thrones for judgment, the thrones of the house of David. Pray for the peace of Jerusalem. May those who love you be secure. May there be peace within your walls and security within your citadels. For the sake of my family and friends, I will say, peace be within you. For the sake of the house of the Lord our God, I will seek your prosperity. May the good Lord bless these words. Amen. வாருங்கள் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். முதலாவதாக நம்மை ஆயத்தப்படுத்தி நாம் தேவனுடைய கரத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்தி கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let us prepare our heart to hear the word of God, not only hearing but respond to the word. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த காணிக்கைகளுக்காக நன்றி, கொடுத்த தசம பாகங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களில் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே தொடர்ந்து இந்த 122வது சங்கீதம் இதன் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 122, Psalms 122. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தில் இது தாவீதுடைய சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. The writer is King David. We all know about it. இந்த நாளினுடைய செய்திக்கு தலைப்பு என்னவென்றால், let us go to the house of God. The topic is for today, let us go to the house of God. தலைப்பு, நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வோம் வாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வோம் வாருங்கள் என்ற தலைப்பிலோடு இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கடந்த 3 வாரங்களாக நல்ல கிறிஸ்தவன், நல்ல கிறிஸ்தவள், சரியான கிறிஸ்தவன், சரியான கிறிஸ்தவள் என்ற செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். நான் நம்புகிறேன், நிச்சயமாகவே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நாளுடைய செய்தியும் கூட பிரியமானவர்கள் நான் எடுத்ததுக்கு 128ஆம் சங்கீதம் எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்னவென்றால், அன்பானவர்களே, வருகிற
12ஆம் தேதி நாம் மீண்டுமாக திருச்சபைக்கு நாம் வரவிருக்கிறோம். சபையார் நாம் யாவரும் என்று இல்லாமல் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது, பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். 16 வாரங்கள் 16 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு பிறகு நாம் தேவனுடைய ஆலயத்திலே ஒன்றாக கூடவிருக்கிறோம். After 16 weeks or 16 Sundays we are coming together on the 12th of July to worship God. பிரியமானவர்களே, ஆனபடினாலே நாம் ஆராதனைக்கு வரவிருக்கிற நீங்களும் நானும் நாம் எவ்விதமாக மீண்டும் தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஞாபகப்படுத்துவதற்காக இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து. While we are coming on the 12th of July, this message is only reminding. I would like to remind you. ஆனபடினாலே அன்பானவர்களே, இந்த நாளுடைய செய்தி ஒரு 3 குறிப்புகளோடு கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to share with you 3 points. 3 குறிப்புகள் இருக்கிறது. இந்த குறிப்புகள் அன்பான ஒரு சில குறிப்புகள், ஒரு சில வார்த்தைகள் பிரசித்தி பெற்ற டாக்டர் வேரன் WSB என்ற எழுத்தாளர் ஊழியக்காரருடைய புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். Some of the points were taken from Dr. வேரன் WSB என்ற புஸ்தகத்தில், அவர் எழுதின புஸ்தகத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 3 குறிப்புகள் நான் சொன்னேன் இல்லையா? பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வரவிருக்கிறோம். தேவனுடைய பிரகாரங்களிலே மீண்டுமாக பல வாரங்கள், பல மாதங்களுக்கு பிறகு, பல நாட்களுக்கு பிறகு நாம் மீண்டும் வரப்போகிறோம். எவ்விதமாக வர வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்துல நான் ஞாபகப்படுத்த, உங்களிடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, இந்த முதல் குறிப்பிலே முதல் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீங்களானால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். David said, I rejoice with those who say to me, let us go to the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது தனக்கு மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருந்ததாக தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். David was rejoiced when people are saying, inviting him, let us go to the temple of God. He was rejoicing. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்பானவர்களே, அதுக்கு காரணம் என்னவென்றால், the reason why David rejoiced, அது முதல் காரணம் என்னவென்றால் அன்பானவர்களே, கர்த்தருக்கென்று தாவீதினுடைய இருதயம் இருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கென்று தாவீதினுடைய இருதயம் இருந்தது. David's heart for God. David's heart for God. அப்படி 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தாவீதுடைய இருதயம் கர்த்தருக்கென்று இருந்ததாக பார்க்கிறோம். இந்த சரீரம், என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா எல்லாமே கர்த்தருக்கு சொந்தம் என்று தாவீது கருதுகிறபடினாலே பிரியமானவர்களே, அவர் சந்தோஷம் அடைந்ததாக நாம் பார்க்கிறோம். David rejoiced because this is an opportunity to go with other worshippers to praise the Lord. தாவீதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருந்தது. மற்ற ஜனங்களோடு கூட, மற்ற சகோதரர்களோடு கூட, சகோதரிகளோடு கூட, விசுவாசிகளோடு தேவனுடைய ஆலயத்திலே சென்று அவருக்கு முன்பதாக நிற்பதிலே அன்பானவர்களே, தாவீதுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவர் மகிழ்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். David did not take this privilege for granted, for he had a heart for God and for God's house. அன்பானவரை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த தாவீது சங்கீதக்காரன், இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு சந்தர்ப்பம் மாத்திரமல்ல, இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்று தாவீது கருதினார் என்று பார்க்கிறோம். இந்த பாக்கியத்தை, இந்த சாக்கியத்தை அவர் என்ன செய்யல, தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை, தவறாக அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நாம் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு போகிறோம் தானே, ஒவ்வொரு முறையும் தேவனை ஆராதிக்கிறோம் தாமே என்று அவர் வழக்கமாக்கி கொள்ளல. அலட்சியமாக தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதாக அவருடைய எண்ணம் இல்லை, சந்தோஷமாக வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம்
13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னால் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆண்டவராகிய தேவன் சாமுவேல் இடத்துல தாவீதை குறித்து அவர் சொல்லுகிறார். Please turn with me 1 Samuel chapter 13 verse 14. 14வது வசனம். 1 சாமுவேல் 13:14. தாவீதை குறித்து ஆண்டவராகிய தேவன் சாமுவேல் இடத்துல அவர் சொல்லுகிறார், இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யம் வரம் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அன்பானவர்களே சவுல் இடத்துல சொல்லப்படுவதை பார்க்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் சவுலை தள்ளிவிட்டு தாவீதை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 Samuel chapter 13 verse 14, the Bible says, David was a man after God's own heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக தாவீதை ஆண்டவர் கண்டபடினாலே, பிரியமானவர்களே, அவர் அரசனாக கர்த்தர் நியமித்ததை பார்க்கிறோம். அப்ப இந்த தாவீது ஒரு மெய்ப்பனாக இருந்த இந்த மனுஷனை, சாதாரணமான ஒரு மனுஷனை இஸ்ரவேல் தேசத்துக்கே ஒரு அரசனாக ஆண்டவர் மாற்றினதிலே, பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிப்பதற்கு, தொழுகை செய்வதற்கு, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் அவரை பணிந்து கொள்வதில் அவருடைய இருதயம் மகிழ்ச்சி அடைந்தது, அவருடைய இருதயம் ஆனந்தம் அடைந்ததாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், வாட் மேக்ஸ் யூ டிலைட் கமிங் டு சர்ச்? இன்னைக்கு நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் வருகிறோம் இல்லையா? தாவீதுக்கு இருந்த அந்த அனுபவம், சந்தோஷம் அடைந்தார், மகிழ்ச்சி அடைந்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக, நம்மை மகிழ்ச்சி செய்வது என்னதுங்க? மகிழ்ச்சி கொள்வது என்ன நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது? எதற்கு நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது எதை நமக்கு சந்தோஷம் தருகிறது என்று பார்க்கிறோம். அந்த கேள்வி நான் ஒரு இடத்துல கேட்டால் நீங்க என்ன சொல்ல முடியும்? What makes you delight coming to the church or rejoice? இன்னைக்கு அநேக சமயத்தில் இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் பல நோக்கத்திற்காக அநேகர் வருவது உண்டு. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், ஒரு வாரமாக நான் பார்க்கல, பேசல, அவர்களை சந்திப்பதற்காக, அது எனக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பதற்காக நான் சந்தோஷமாக நான் போவேன் என்று வருவாங்க. ஒரு சில சமயங்களிலே அன்பானவர்களே, நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன், அந்த தேவையை நான் தேவனுக்கு முன்பதாக நான் கொண்டு போய் சொல்லணும், அப்போ நான் அது மூலமாக எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் என்று சிலர் வருவாங்க. சில சமயத்தில் அன்பானவர்களே சிலர் வந்துட்டு பல விதமான அழுத்தங்களோடு, கவலையோடு கூட வருவாங்க, வேதனையோடு சிலர் வருவாங்க. இப்படி அன்பானவர்களே மத்தியிலே தாவீது சொல்கிறார், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு சந்தோஷமாக நான் போகிறேன், மகிழ்ச்சியாக நான் போகிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு இதுக்கு நீங்களும் நாங்களும் வரும் பொழுது அன்பானவர்களே நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் வரும் பொழுது தேவன் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார், நம்மோடு கூட தேவன் இடைப்படுகிறவராக இருக்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Isaiah chapter 2 verse 3, why we are coming to church? இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை தமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Verse chapter 2 verse 3 Isaiah, he will teach us his ways to that we may walk in his paths.
அவருடைய வழிகளிலே தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். எதற்காக? அவர் கர்த்தர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். Our God will teach His ways. நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு காரணம், பல காரணங்கள் இருந்தாலும் கூட அன்பானவர்களே, நாம் நண்பர்களை பார்ப்பதற்கு வருவது, மற்ற நம்முடைய தேவைகளை தேவனுடைய ஆலயத்தில் வந்து மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கும் தேவனிடத்தில் சொல்வதற்கும் இதெல்லாம் இருந்தாலும் கூட அது தப்பு கிடையாது. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு எதுக்காக வருகிறோம்? கர்த்தர் தமது சித்தத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தமது வழியை நமக்கு போதிப்பார். பிரசங்க நேரத்தில், பாடல் நேரத்தில், ஜெப நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். அவருடைய சத்தத்தை நான் கேட்பேன், அவருடைய வார்த்தையை நான் கேட்பேன், அவருடைய வழிகளை நான் அறிந்து கொள்வேன் என்பதற்காக. அப்ப இன்னைக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் மகிழ்ச்சியாக வருவதற்கு காரணம் என்ன? சந்தோஷம் என்ன? அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் என்பதே. அப்ப இன்னைக்கு தாவீதுடைய அனுபவம் அதுதான் அன்பானவர்களே. தாவீதுக்கு கர்த்தருக்கு என்று ஒரு இருதயம் இருந்தது என்று பார்க்கிறோம். டேவிட்ஸ் ஹார்ட் ஃபார் காட். அப்ப இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கென்று நம்முடைய இருதயம் இருக்கிறதா? கர்த்தருக்கென்று நம்முடைய இருதயம் இருக்கிறதா என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. இரண்டாவது குறிப்பு, my second point, இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் அன்பானவர்களே, டேவிட்ஸ் ஹார்ட் ஃபார் பிரைஸ். நீங்கள் 3 to 5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 3, 4, 5 இந்த வசனங்களை வாசிக்கும் போது டேவிட்ஸ் ஹார்ட் ஃபார் பிரைஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். துதி செய்வதற்கு தாவீதுக்கு இருதயம் இருந்தது. துதி செய்வதற்கு தாவீதுக்கு இருதயம் இருந்ததாக நாம் இந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த தாவீது தேவனுடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சியாக வந்ததுக்கு காரணம் என்ன? அவருடைய வழியை எனக்கு போதிப்பார், அவருடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துவார். எனக்கென்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது அவர் எனக்கு அவைகளை காண்பிப்பார், போதிப்பார் என்று சொல்லி தாவீது மகிழ்ச்சியாக சமூகத்திலே வந்ததை பார்க்கிறோம். இரண்டாவது குறிப்பை நீங்க பார்க்கும் பொழுது, நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நான் தேவனை துதிப்பதற்காக அங்கு செல்வேன். To worship God, to praise Him, to exalt His name. அதுக்காக நான் சந்தோஷமாக செல்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யூதர்களுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது ரொம்ப முக்கியங்க. For Jew, any Jew, it's important for them coming to church. தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது அது அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக அன்பானவர்களே, அவர்கள் விசேஷமாக ஒரு 3 விழாக்களிலே அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கண்டிப்பாக வருவார்கள். பல நேரங்களிலே தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிப்பது உண்டு. ஆனால் இந்த 3 விசேஷமான விழாக்கள், என்ன விழாக்கள் என்று சொன்னால் அன்பானவர்களே, பஸ்கா பண்டிகைக்கு வருவார்கள். பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக வருவார்கள். பிறகு அறுவடை பண்டிகை ஒன்று இருக்கிறது, அறுவடை பண்டிகைக்கு வருவார்கள். பிறகு கூடார பண்டிகை என்ற ஒரு பண்டிகை இருக்குது. The 3 festivals the Jew have to come to the temple of God. These are very important for them. First one is Passover. இரண்டாவதாக number 2 is Pentecost. It's a harvest festival will be calling. Thirdly, Tabernacles festival. அப்ப இன்னைக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த பண்டிகை நாட்களிலே மாத்திரமல்ல, மற்ற நாட்களிலும் கூட இந்த யூதர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அவர் என்ன செய்வார்களாம்? கர்த்தரை துதிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை துதித்து தேவனை ஸ்தோத்திரிப்பார்கள், தேவனை துதித்து பாடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தாவீதுடைய அனுபவம் என்னவென்றால், கர்த்தரை நான் துதிப்பேன், கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன் என்று தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவரை நான் பணிந்து கொள்வேன் என்று சொல்லி அவர் மகிழ்ச்சியோடு வந்ததாக பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நாம் வேற எங்க அமர்ந்திருந்தாலும் சரி, எங்க நீங்கள் நின்றிருந்தாலும் கூட ஆண்டவரை துதிக்கிற இருதயம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற அந்த உள்ளம் நமக்கு இருக்கிறதா? அவரை நாம் வாழ்த்தி பாராட்டுவதில் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நமக்கு இருக்கிறதா? துதி நேரம் வரும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு கைகளை உயர்த்துறோமோ, கைகளை உயர்த்தாம இருக்கிறோமோ? ஆண்டவராகிய தேவனை ஆராதிப்பதிலே, தொழுகை செய்வதில் இன்னைக்கு நம்முடைய மனம் இருக்கிறதா?
நம்முடைய தேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நம்முடைய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனை ஆராதிப்பதில்லை, தேவனை தொழுகை செய்வதில்லை, ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே அவரை நன்றி சொல்லும்படியான இருதயம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 100ஆம் சங்கீதம் 150ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அவருடைய சமூகத்திலே நாம் ஸ்தோத்திரித்து பாடி துதிப்போம் என்று சங்கீதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, 150ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆலயத்திலே நான் ஆண்டவரை துதிப்பேன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அன்பானவர்களே? நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிப்பது ரொம்ப முக்கியங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் to worship God when you come to the church. பல காரியங்களை நம்ம ஆராதனை சமயத்தில் பேசலாம், பல காரியங்களை நாம் சம்பாஷிக்கலாம். இதன் மத்தியிலும் கூட நாம் தேவனை ஆராதிப்பதில், தேவனை தொழுகை செய்வதில், அவருக்கு நாம் துதி செய்வதில் நாம் நாமே முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 133ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது அது எத்தனை இன்பமானது, எத்தனை மேன்மையானது என்று சொல்லப்படும். நாம் சபையாராய் ஒன்றாக கூடி வரும் பொழுது ஆண்டவரை துதிப்பதில், ஆண்டவரை தொழுகை செய்வதில் அது பெரிய ஒரு பாக்கியம், அது பெரிய ஸ்வாக்கியம் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட 2 குறிப்புகள் மீண்டுமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். I would like to remind you again my 2 points. David's heart for God. கர்த்தருக்கென்று தாவீதுடைய இருதயம் இருந்தது. முதல் குறிப்பில் கர்த்தருக்கென்று தாவீதுடைய இருதயம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, my second point, David's heart for praise. துதி செய்வதற்கு தாவீதுக்கு இருதயம் இருந்தது என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது my third point, my last point is David's heart of prayer. ஜெபம் செய்வதற்கு தாவீதுக்கு இருதயம் இருந்தது. ஜெபம் செய்வதற்கு தாவீதுக்கு இருதயம் இருந்தது. David's heart of prayer. 6ஆம் 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 122வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அன்பானவர்களே, அங்கே சொல்லப்படுகிறது, வாசிக்க விரும்புகிறேன். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபம் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு எருசலேமுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். நாம் எருசலேமுக்காக, இஸ்ரேல் தேசம் முழுமைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஏனென்றால் இன்றைக்கு யூதர்கள் கிறிஸ்துவை இன்னும் அறியாத அநேக மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து அந்த தேசத்தினுடைய சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் எருசலேமுக்கு பவனியாக அவர் செல்வதற்கு முன்பதாக தூரத்தில் எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று நாம் பார்க்கிறோம். When you read Luke chapter 19 verse 41, Jesus wept over to Jerusalem. Pray for peace என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சமாதானத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். மாத்திரமே இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் உண்மையாகவே அன்பானவர்களை நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே இன்னைக்கு நாம் வருகிறோம். இந்த 128ஆம் சங்கீதத்திலே பார்க்கும்போது தேவனுக்கென்று என்னுடைய இருதயம் இருக்கிறது என்று சொல்லி நாம் வர வேண்டும். இரண்டாவதாக, தேவனுக்கென்று ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு இருதயம் எனக்கு இருக்கிறது என்று வர வேண்டும். மூன்றாவதாக, ஜெபிக்கின்ற ஒரு இருதயம் எனக்கு இருக்கிறது. சகோதரர்களாக, விசுவாசிகளாக நாம் ஒன்றாக கூடி வரும் பொழுது அன்பானவர்களே, நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலிருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டுகளில் நாம் எங்கிருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் எங்கிருந்தாலும் கூட
நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலும் கூட இந்த மூன்றாவது குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் அவருக்கு சொந்தங்க. நம் சபையார் எல்லாரும் ஒவ்வொருவரும் அவருக்கு சொந்தமானவர்கள். We are God's people and we are belong to Him. அவருக்கு மாத்திரமே நாம் சொந்தமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனபடினாலே நாம் ஜெபம் செய்ய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சில ஜெப குறிப்புகளை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். எதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? Why and for what reasons we should pray for one another, pray for one another and for the ministry of the church. நம்முடைய சபைக்காக மாத்திரமல்ல, அநேக சபைகளுக்காக, அநேக ஊழியங்களுக்காக இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். எருசலேமுக்கு ஜெபித்த நாம், எருசலேமுடைய மக்களுக்காக ஜெபித்த நாம், இன்னைக்கு நாம் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சபை ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மற்ற சபைகள், மற்ற ஊழியர்கள், மற்ற ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். We belong to each other and we need each other. பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்கு ஒருவர் சொந்தமானவர்கள். அது மாத்திரமல்ல, ஒருவர் நமக்கு தேவை. இவை எனக்கு தேவையில்லை, அவை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட முடியாது. நாம் சபையாராக நாம் ஒன்றி கூடி வரும் பொழுது அன்பானவர்களே, நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். இவர்கள் எனக்கு தேவை, இவள் எனக்கு தேவை, இவன் எனக்கு தேவை என்று சொல்லி நாம் வருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். And we must help each other. நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்கு வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். We must pray for people within. We must pray for peace within and among the churches. அன்பானவர்களே, இன்னைக்கு நமக்குள்ளாக தேவ சமாதானமும், இன்னைக்கு சபைக்குள்ளாக தேவ சமாதானம் வந்து ஆட்கொள்ள நாம் ஜெபிப்போம். எருசலேமுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னதை போல இன்றைக்கு நம்முடைய சபைக்காக, மற்ற சபைகளுக்காக, இன்றைக்கு ஒவ்வொரு மக்களுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்காக, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று, சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். And we must pray for the needs of our brothers and friends. நாம் சகோதரிகளுக்காக அவருடைய தேவைகளுக்காக பிரியமானவர்களே, நாம் ஆலயத்திற்குள் வந்து ஜெபிக்க வேண்டியது மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதத்திலேயும் கூட நம்முடைய இல்லங்களிலே ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக அன்பானவர்களே, நாம் காணாமல் போனவர்களுக்கு கூட நாம் we have to pray for the lost. ரட்சிப்பின் அனுபவம் பெறாதவர்கள், இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்காக கூட இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த 122ஆம் சங்கீதம், அன்பானவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு நான் மகிழ்ச்சியாக வருவேன் என்று தாவீது சொன்னதுக்கு 3 காரணங்கள் இருக்கிறது. 1, ஆண்டவருக்கென்று அவருடைய இருதயத்தை அவர் அர்ப்பணித்தார். My first point is David's heart for God. இரண்டாவதாக குறிப்பு, அன்பானவர்களை நாம் பார்த்தோம். இரண்டாவது குறிப்பில் David's heart for praise. துதி செய்வதில் தாவீதுக்கு இருதயம் இருந்தது. மூன்றாவதாக David's heart for prayer. ஜெபம் செய்வதற்கு தாவீதுக்கு இருதயம் இருந்ததாக வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த 3 குறிப்புகள் நம்முடைய மனதிலே கொண்டு வருவோம். Let's remind these 3 points when you come to the church. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது இந்த 3 குறிப்புகளை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவர், என்னுடைய இருதயத்துக்கு இடம் இருக்கிறது தேவனுக்கு. கடவுளை நான் துதிப்பேன், ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிப்பேன், நான் மற்றவர்களுக்காக, எனக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி நாமே தாழ்த்தி ஒப்புடுப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு கூட பேசினதுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 122ஆம் சங்கீதத்தில் தாவீது தேவனுடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொன்னதை போல நாங்களும் ஆண்டவரே பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாதங்களாக தேவனுடைய ஆலயத்துக்கு வராமல், ஆண்டவரே இந்த ஜூலை மாதத்திலே 12ஆம் தேதி நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரவிருக்கிறோம் அப்பா. ஆனபடினாலே தேவனாகிய கர்த்தர், நாங்கள் வருகையில் இந்த 3 குறிப்புகள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்ய முடியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்திலே
பிறந்தவர்களுக்காகவும் திருமணம் செய்தவர்களுக்காகவும் நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஜெபிப்பதற்கு முன்பதாக நமக்கு நன்றாய் அறிந்த ஒன்று என்னவென்றால், ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் every month first Sunday we will be observing communion. இந்த திருவிருந்து நாம் அனுசரிப்போம். ஆனால் இந்த முதல் வாரம் இன்று நாம் அதை அனுசரிக்க மாட்டோம். 12ஆம் தேதி நாம் ஜூலை மாதம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அன்பானவர்களே, அந்த நாளிலே அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனையிலே வழங்கப்படும் என்று அறிவிக்க விரும்புகிறேன். பிறகு இது குறித்து மற்ற விவரங்கள் எல்லாம் சகோதரர் ஜான் பொன்னையா அவர்கள், நம்முடைய LCC சேர்மன் அவர்கள் உங்களுக்கு பிறகு அறிவிப்பார்கள். ஜெபம் செய்யலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, திருமணம் செய்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறநாளை அனுசரிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக பிறந்த நாளை அனுசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு புதிய நாளை கர்த்தர் சேர்த்து கொடுத்திருக்கிறீங்கப்பா, கூட்டி கொடுத்திருக்கிறீங்கப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பிறந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, பிறந்ததுக்கு ஒரு சித்தம், ஒரு திட்டம், தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவே பிறக்க செய்திருக்கிறீர். பிறந்த நாளை அனுசரிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகம் கொடுங்க, நல்ல ஆரோக்கியம் கொடுங்க, நல்ல ஞானம் கொடுங்க, நல்ல ஆண்டவரே பலத்தையும் சௌக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருமணம் செய்த ஒவ்வொரு கணவன்மார்கள் மனைவிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை வருடங்களாக ஒன்றாக இணைந்து ஆண்டவரே கணவனாக மனைவியாக குடும்பத்தை நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனுடைய பிரசனம் ஒவ்வொருடைய பிள்ளைகள் மேலும் குடும்பத்தின் மேலும் இருந்ததுக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே நீர் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஒருவேளை கணவர் இல்லாமல் இருக்கலாம், மனைவி இல்லாமல் இருக்கலாம், தனித்துவமாக தனியாக குடும்பத்தை நடத்துகிறவர்களாக கூட இருக்கலாம் ஆண்டவரே. அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுக்காய் ஸ்தோத்திரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இறுதியாக நாம் எழுந்திருந்து கடைசி பாடலாக நாம் சேர்ந்து பாடுவோம். ஆத்மா சரீரம் என்ற நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்புவித்து இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் துதித்து கடந்து செல்வோம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு
எப்போதும் அமர்ந்திருப்பேன். என் ஆத்மாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாவும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவே, உம் கரத்தில் நான் கனிமண் போலானேன். உந்தன் இஷ்டம் போல் வாழ்ந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். கர்த்தாவே, உம் கரத்தில் நான் கனிமண் போலானேன். உந்தன் இஷ்டம் போல் வாழ்ந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். 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 வாருங்க, நாம் இறுதியாக நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். என் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையும் கர்த்தருக்கென்றே நாங்கள் பாடின பாடலுக்காய் ஸ்தோத்திரம். இது பாடல் மாத்திரமல்ல ஆண்டவரே, இது எங்களுடைய வாழ்க்கைக்கு சம்மதமாகட்டும். நாங்கள் எங்களே உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆண்டவரே இந்த நாளிலே, இந்த நாளுடைய ஆராதனை மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தாவீதுடைய அனுபவம் 122ஆம் சங்கீதம், தாவீதுடைய அனுபவம் எங்களுடைய அனுபவமாய் மாற இந்த கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உங்களுடைய தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் நின்றவர்களாக தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கின்றேன். இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு மேலாயிற்று சபையிலே ஆராதனை நடத்தி. இப்பொழுது நாம் ஆராதனை நடத்துவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். இதற்கு நம்முடைய தமிழ் வருடாந்திர மாநாட்டிலிருந்து அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். போர்ட் ஆன் மினிஸ்ட்ரி ஹஸ் given approval. அவர்கள் அப்ரூவல் கொடுத்திருக்கின்றார்கள் நம்ம ஆராதனை நடத்தலாம் என்று. ஆகையால் அதே நேரத்தில் கவர்மெண்டோட SOPயும் நம்ம பின்பற்ற வேண்டும். they are very strict. இது நாம் பின்பற்றவில்லை என்றால் will be in trouble, தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். கவர்மெண்ட் கொடுத்திருக்கும் இந்த விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக சரியாக நாம் பின்பற்றுவோமானால் எல்லாம் நலமாக இருக்கும். ஓகே, அறிவிப்புகள். இந்த மாதத்திலே 2வது வாரம் 12ஆம் தேதி நம்மளுடைய ஆராதனையை முதலாக நம்ம ஆரம்பிக்க இருக்கின்றோம். இது நற்கருணை ஆராதனையாக இருக்கும். இந்த ஆராதனைக்கு அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த ஆராதனை சித்தியவான் சபையில் மட்டுமே நடக்கும். தற்சமயத்திற்கு குண்டூர், பந்தாரிமீஸ், ஆயத்தாவாயில் இப்போ இந்த ஆராதனை இருக்காது. இந்த ஆராதனைக்கு நோ டிரான்ஸ்போர்ட் வில் பி ப்ரொவைடட். டிரான்ஸ்போர்ட் இருக்காது, நீங்கள் சொந்த முயற்சியில் தான் வர வேண்டும். இதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது, சில கைட்லைன்ஸ் இருக்குது. இதை உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஆராதனைக்கு வரும்பொழுது ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஃபேஸ் மாஸ்க் போட்டு வர வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அது இருக்க வேண்டும். 2வது, சபைக்குள் வரும்பொழுது அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் நாங்கள் மார்க் பண்ணியிருப்போம் 1 மீட்டர் தூரத்தில். அதன் பிரகாரம் வரிசையாக நின்று தான் ஒவ்வொருவரும் வர வேண்டும். ஓகே, அந்த என்ட்ரன்ஸில், சர்ச் என்ட்ரன்ஸில் வெளியே ஒரு மேசை இருக்கும். மேசையில் அங்கே ஆஷஸ் இருப்பாங்க 2 பேர். அவர்கள் என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு புக்கு இருக்கும். உங்களோட பெயர், உங்களோட ஃபோன் நம்பர் எழுதிய பின் அவங்க அந்த டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது எத்தனை டிகிரி சென்டிகிரேடு நீங்கள் அந்த புக்கில் எழுதணும். அதற்கப்புறம் தான் ஹேண்ட் சானிடைசரும் இருக்கும். நீங்கள் கையை நல்லா அந்த ஹேண்ட் சானிடைசரில் நீங்கள் தொடச்சிக்கிட்டு உள்ளுக்க வரணும். அப்போ அந்த ஆஷஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க எந்த இடத்துல நீங்கள் போய் உட்கார வேண்டும் என்று. ஓகே, 70 வயசுக்கு மேல் உள்ள சீனியர்களும் 12 வயசுக்கு கீழே உள்ள சிறு பிள்ளைகளும் ஆராதனையை கலந்து கொள்ள முடியாது, வரக்கூடாது. அவர்களுக்கு இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். முன்பு நடந்ததை போல் இந்த ஆன்லைன் சர்வீஸை நடத்தலாமா, இல்லை என்றால் ஆன்லைன் லைவ் ஸ்ட்ரீமிங், அந்த லைவ் டெலிகாஸ்ட் நேரடி ஒளிபரப்பாக செய்ய முடியுமா என்று நாங்கள் சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அது உங்களுக்கு ஆகப்போது மேபி பை நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு தெரிவிப்போம். 70 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் ஆராதனைக்கு வரல இல்லையா? ஆகையால் அவர்களுக்கு போதுகள் வீட்டிலே ராபோஜனம் கொடுப்பார்கள். உங்களுக்கு சளி, காய்ச்சல், இரும்பல்,
ஷார்ட் பிரெத், ஏன்னா மூச்சோட கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு ஃப்ளூ இப்படி இருக்குமானால் நீங்கள் வந்து ஆராதனைக்கு வரக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு வந்து இப்போ டயபெட்டிக் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஒரு கேன்சர் ஒரு வியாதி இருக்குது, இப்படி உள்ளவர்களுக்கு வந்து முடிந்தால் நீங்கள் வராமல் இருந்தால் நலமாக இருக்கும். ஓகே, சபையிலே ஹோலி கொம்யூனியன், இந்த நற்கருணை வந்து அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே வரும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், எப்படி அந்த வரிசை பிரகாரம் நீங்கள் வந்து ஹோலி கொம்யூனியன் எடுக்க வேண்டும் என்று we will inform you அந்த நேரத்தில். ஆராதனைக்கு முன்போ இல்லை ஆராதனை முடிந்த பிற்பாடு கூட குழுக்காக அங்கங்கே நம்ம நின்று பேசக்கூடாது, யாரும் நின்றுக்கிட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஆராதனை முடிந்தவுடன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வீட்டுக்கு போயிடுறது நலமாக இருக்கும். ஓகே, ஆலயத்துக்கு வருவது ஒரே என்ட்ரன்ஸ் தான், ஒரே வழி, முன்னுக்கு வழியாக வந்துட்டு ஆராதனை முடிஞ்சோடனே அதே வழியில் நீங்கள் வெளியே வீட்டுக்கு போயிடலாம். there won't be tea refreshment இருக்காது, தேநீர் ஐக்கியம் இருக்காது. ஓகே, இந்த விதிமுறைகள் அதே நேரத்தில் உள்ளுக்கு வந்து அந்த 1 மீட்டர் தூரத்தில் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அது வந்து அந்த ஆஷர் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விதிமுறைகளை நாம் ஒருவரும் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். we have to follow the instruction. ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஒரு வேளை கொஞ்சம் they may not be happy நான் ஏன் இப்படி 70 வயசுக்கு மேலே வர முடியல, சின்ன பிள்ளைங்க வரல, சின்ன பிள்ளைங்க வராட்டி அம்மா அப்பா வர முடியாது, இப்படி சில உங்களுக்கு கேள்வியெல்லாம் இருக்கும் பாருங்களேன். அதான் சொல்கிறேன்னா இது வந்து ஏன்னா இந்த KKM எனி டைம் கசியாத்தான் மந்திரங்கள்லேருந்து they can just dash in. நிறைய காடி இருக்குது, பார்த்துட்டு இவ்வளோ காடி இருக்கேன்ட்டு they can just come inside. அது மட்டும் இல்லை, பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன், தி அத்தாரிட்டிஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களும் பாருங்கள் எனி டைம் they can just come inside. சரிங்களா, உள்ளுக்கு ஆராதனை நடக்கும்போது உள்ளுக்கு வந்து பார்க்கும் பொழுது they have the right to check, வந்து பார்ப்பாங்க. ஓகே, சானிடைசர் இருக்குது, புக் ரெக்கார்டிங் இருக்குது. திடீர்னு இப்போ ஒரு சீனியர் சிட்டிசன், இப்போ லெட்ஸ் இப்போ வில்வெட் அங்கிள் உள்ளுக்கு உட்காந்துருக்கிறாரு, அவங்க வந்து ஐசி எடுத்து செக் பண்ணுறாங்க, 20 வயசுக்கு மேலே ஆச்சு, then we are in trouble. They can fine us. சானிடைசர் இல்லையா, they can fine us. The fine is quite a heavy penalty they will be charging us. ஸோ ஆகையால் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் கொடுங்கள். நான் சொன்ன மாதிரி என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் யூ ஹேவ் டு ஃபாலோ. அது ஃபாலோ பண்ணினா அது மிகவும் நலமாக இருக்கும், ஆராதனை நடத்துவதற்கும் நலமாக இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு எதுவும் ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் வந்து என்னை நேரடியாக நீங்கள் யூ கேன் கால் மீல. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது, என்னையோ நீங்கள் போதுகரை கூட நீங்கள் கால் பண்ணினாக்கா நாங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த அளவு வி வில் அட்வைஸ் யூல. ஓகே, சொல்ல கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.